பசுமை பாரத விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் தலைவாசல் பக்கத்தில் ஆரகலூர் கிராமத்தில் இருக்கோம். நம்மளோட விவசாயி பாலகிருஷ்ணன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நிலத்தில் ஒரு 1550 டைமண்ட் ரெட் கொய்யா ரகம் வந்து நடவு பண்ணாங்க. இன்னைக்கு நடவு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதத்தில் இன்னைக்கு தான் முதல் அறுவடை. அவங்க ஃபீல்டை விசிட் பண்ணும்போது ஒரு சில காய்கள் காய்ச்சிருந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பறித்து அது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த எப்படி நடவு பண்ணாங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள். இப்போ இது நம்ம நடவு பண்ணி எவ்வளோ நாள் சார் ஆகுது? 7 மாதம் ஆகுது. 7 மாதம் ஆகுது. 7 மாதத்தில் நம்ம நிறுவனத்துலேருந்து என்னென்ன சப்போர்ட்லாம் உங்களுக்கு பண்ணாங்க சார்? ஏன்னா இது செடி இருந்தால் புல செடியை அப்பப்போ 1 மாதம் ஒரு கொடுத்தாங்க. அது நடவு நட்டோம். அப்புறம் அதுக்கு தேவையான உரம்லாம் வந்து அப்பப்போ பார்த்துட்டு 1 மாதம் ஒரு விசிட் பண்ணுறாங்க. ஒரு 20 நாளைக்குள்ள வருவாங்க, ஒரு ட்ரிப் வருவாங்க. வந்து விசிட் பண்ணி அதுக்கு தேவையான மருந்துலாம் கொடுத்தாங்க. அது சொன்னபடி நாங்கள் செஞ்சோம். சரிங்க சார். செடி நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குது. சரிங்க சார். இப்போ நமக்கு முதல் அறுவடை வந்து வந்திருக்கு சரிங்களா? இப்போ நம்ம நடவு பண்ணி 7 மாசத்துல காய் வந்துரும்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். நான் செடி இறக்குன அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி நடவு பண்ணி 6-6.5 மாசம் தான் ஆகுது. நமக்கு ஈல்டு வந்து வந்துருச்சு. ஸோ இது நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? கட் பண்ணி கூட கட் பண்ணுங்க சார். இப்படி குறுக்கு வாக்கில் பண்ணுங்க. அப்பதான் அந்த கலர் கம்ப்ளீட் தெரியும். இருக்குது. கட் பண்ணி சாப்பிடுங்க சார். கட் பண்ணுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டா கட் பண்ணி 2 பேருமே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நல்லா இனிப்பு சுவையோட இருக்கு. சாப்பிடுறது நல்லா சாப்பிட்டாவும் இருக்கு. விதை எத்தனை குறைவான விதை தான் இருக்கு. மொத்தத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் ரெட்டில் உள்ள ப்ளஸ் அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவைங்கிறது அதிகமாக இருக்கும். விதைங்கிறது மொத்தத்துக்கே ஒரு 4லேருந்து 5 விதை தான் மொத்தத்துக்கே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். ஸோ டேஸ்ட் சொல்லுங்கள். முதல் முறையாக போட்டு இப்போ எடுத்து சாப்பிட்ருக்கீங்க, எப்படி இருக்குது டேஸ்ட்டு? நல்லா இனிப்பா நல்லா. நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கா? இருக்கு. ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி மற்ற விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா இந்த மாதிரி போட்டு டெவலப் பண்ணுறதுக்கு? ஏன்னா நீங்கள் இதுதான் உங்களுக்கு முதல் டைம் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு பயத்தில் தான் போட்டீங்க. இதை வந்து நம்ம 7 மாதத்தில் காய்க்குமா, அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் போட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். அது எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு, 7 மாசத்துல நல்லா காய்ச்சிருக்கு. இன்னைக்கு ஒரு செடியில ரொம்ப ஆவரேஜா வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் நிறைய வந்து எடுத்திருக்கு. அதிகமான பூக்கள் வந்து இன்னைக்கு செடியில எடுத்திருக்கு.